அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசி நண்பர்களே, அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கன்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு எப்போதும் அதிகம் இருக்குங்க. நீங்கள் பொதுவான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் சிறப்பாக இருப்பீங்கன்னா, அழகாகவும் கம்பீரத்தோடு இருப்பீங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் மனதில் பலவித போராட்டங்களும் அதை தாங்களே தீர்த்து எடுப்பீங்க. இதே மனதில் மற்றவங்கள எடை போடுவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்களே உங்களை சொல்லலாம். தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சலும் உங்களுக்கு இருக்குது. சகிப்புத்தன்மையை பெற்றவராக இருப்பதால் அனைத்து விதமான நெருக்கடியான சூழ்நிலையில் கூட தங்களை மாற்றிக்கொள்வதில் நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்தவங்களாக இருப்பீங்க. அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கத்தான் செய்யும். முடிந்தவரை பொறுமை காத்து அரவணைப்பீங்க. அதுக்கு மேலே உங்களை சீண்டினா உறவுகளை துண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க. அதே போல் லேசில் கோபம் வராது. மென்மையும் நாகரிகமும் ரொம்ப உங்ககிட்ட இருக்குது. எதையுமே உழைத்து பெற வேண்டும்னு நினைப்பீங்க. தாங்கள் மட்டும் இல்லை, தங்களின் குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவீங்க. எதையும் பிளான் செய்து தான் செய்வீங்க. அதனால தான் உங்களுடைய குடும்பத்தை சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தருவீங்க. அலுவலக பணிகள்னா இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. இதற்குன்னு நற்பெயரும் எடுப்பீங்க. இவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. எப்போதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது வேலையை செய்து கொண்டு தான் இருப்பீங்க. ஒருவேளை அலுவலகம், கடைகள் வைத்திருப்பவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் தங்கி இருக்க மாட்டீங்க. மாறாக அலுவலக தொழில் செய்யக்கூடிய இடமோ கடையிலோ தான் எந்த நேரமும் பிஸியாக இருப்பீங்க. ஒரு செயலில் முடிவெடுத்தீங்கன்னா உறுதியாக இருப்பீங்க. ஆனால் அதற்கு முன்னாடி மற்றவங்க அபிப்பிராயங்களையும் கேட்டுக்கொள்வீங்க. இறுதியில் உங்கள் மனசில் நினச்சதை மட்டும்தான் செய்வீங்க. அதே போல் கருப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க. புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல்கள், பெட்ரோல் பங்க் ஓனர்கள்னு பலருமே பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த நீங்களாக தான் இருப்பீங்க. குறிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்த பெண்களை எடுத்துக்கொண்டா தன்னலமின்றி தன்னுடைய லட்சியத்தை அடைவீங்க. குடும்பம், அலுவலகனை எதுவாக இருந்தாலுமே திட்டமிடுதலை உங்களை மிஞ்ச முடியாது. கடின உழைப்பாளினே உங்களை சொல்லலாம். நேர்மையானவங்களாக இருப்பீங்க. எல்லோரையும் அனுசரித்து அன்பு காட்டுவீங்க. பொறுப்புகளை சரியாக செய்வீங்க. தந்தையினுடைய ஆதரவும் தெளிவான சிந்தனையும் கொண்ட மகர ராசி பெண்களாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் பிறந்தவர் என்பதாலோ சனியின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் ஒல்லியாக சாந்த குணம் உள்ளவராக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய நடவடிக்கையில், நடை, உடை, பாவனையில் அந்த அளவுக்கு வேகம் தெரியாது. சற்று மந்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் சொன்ன நேரத்தில் ஒரு காரியத்தை செய்து முடிச்சு காமிச்சிடுவீங்க. பெரும்பாலும் பொறுமை காக்கக்கூடிய இந்த ராசி பெண்கள் திடீர்னு கோபம் காட்ட நேரிடும். அப்போது நெருப்பை அள்ளி கொட்டுவது போல வார்த்தைகளை அள்ளி வீசிடுவீங்க. ஆனால் அடுத்த நிமிடமே பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு பார்த்தீங்கன்னா மாறிடுவீங்க. மேலும் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசினர் நீங்கள். திருமாலிடம் அளவு கடந்த பக்தி இருக்கும். சிவம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக உங்களுக்கு இருப்பதால் அவரை தொடர்ந்து வழிபடுங்க. சனிக்கிழமையினால் எல்முடிச்சு தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள், பிரச்சனைகள் அனைத்து விலகிடுங்க. மேலும் நடந்து இருக்கக்கூடிய குருவின் பெயர்ச்சியால் இந்த மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் மகர ராசி நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். எதிலுமே போராட்ட குணத்தோடு ஈடுபட்டு வெற்றியை குவிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நீங்கள் உழைப்புக்கு அஞ்ச மாட்டீங்க. நீங்கள் நேர்மையாக தான் பாடுபடுவீங்க. எதிரணியில் இருப்பவங்களின் குறைகளை கண்டறிஞ்சு சுட்டி காட்டுவீங்க. கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரனே சொல்லலாம். எதிலும் போராட்ட குணத்தோடு ஈடுபட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உழைப்புக்கு அஞ்ச மாட்டீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த குருவினுடைய பேச்சு மூலம் பணவரவு இனி
குறையும் என்பதால் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படலாம். அதே நேரம் பண வரவுக்கான நல்ல வாய்ப்புகளும் தேடி வருங்க. அதே பயன்படுத்தி கொள்ள பாருங்க. நிதிநிலை பற்றி கவலைப்பட வேண்டி வரும். அதாவது தைரிய சிந்தனையும் மனதில் நம்பிக்கையும் வளரும். அவ்வப்போது உடல்நல பாதிப்பு வரலாம் என்பதால் பணிகளில் பார்த்தீங்கன்னா தாமதம் ஏற்படும். வீடு வாகன வகையில் இருக்கக்கூடிய வசதியை காத்து கொண்டாலே போதுமானது. தாய்வழி உறவினர்கள் கருத்து வேறுபாடு கொள்வாங்க. அவங்களிடம் வாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைங்க தொந்தரவு தராத வகையில் நல்ல குணத்தோடு இந்த நேரம் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி குடும்ப செலவுகளை ஈடுகட்டும் வகையில் நடந்துப்பாங்க. தம்பதியர் ஒற்றுமையோடு குடும்ப நலம் காத்திடுவீங்க. நண்பர்களிடம் எதிர்பார்க்கிற உதவி கிடைக்கும். உறவினர் குடும்ப சும நிகழ்ச்சிகளை அதிகம் கலந்து கொள்கிற சூழ்நிலையும் அதனால் கூடுதல் செலவு ஏற்படலாம். வெளியூர் பயணம் புதிய அறிமுகங்களை பெற்றுத்தரும். முயற்சி செய்த அளவுக்கு வெற்றி, அதனால் நினைத்த இடத்துக்கு வர தடைகள்னு அனைத்தும் இனி மாறும். முயற்சிகளை இருமடங்காக்குங்க. வெற்றிகள் உங்களை தேடி வரும். உங்கள் பொன்னான நேரத்தை அடுத்தவருக்காக வீணாக்காதீங்க. அடுத்தவரை பற்றி பேசாவிட்டாலும் நீங்கள் சொல்லியதாக சிலர் பற்ற வைக்கக்கூடும். எதிலுமே கவனமாயிருங்க. அதே போல் யாரையும் முழுமையாக இந்த நேரம் நம்ப வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை ஈடுபடுவதை முடிந்தவரை தவிர்த்துடுங்க. எந்த காரியத்திலும் எடுத்தோம் கமுத்தோன்னு முடிவெடுக்காதீங்க. கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சிறிது முயற்சி தேவை. வீடு மனை வாகன யோக அமைப்பிற்கு தாயார் தாய்வழி உறவினர்களோடு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு மறையும். முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அதை உணர்ந்து செய்ய மறந்துடாதீங்க. மேலும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்கும். புதிய நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்க. தந்தையோடு உறவு சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தினில் நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு உண்டே. தொழில் செய்தீங்கன்னா பொன்னான காலம் இது. உங்கள் வியாபாரத்தை பெருக்கும் காலமாக இருக்குது. ரொம்ப லாபகரமான முதலீடுகள் செய்வீங்க. ஏதேனும் பயணம் செய்ய நேர்ந்தால் சரியாக திட்டமிடுவது நல்லது. அதே போல் பணவரவு பெறுவதில் தாமதம் இருக்கும். மற்ற தொழில் செய்வோருக்கு இவங்களை விட ஓரளவுக்கு நல்ல நிலை இருக்குது. கலங்காமல் உற்சாகத்தோடு செயல்பட்டிங்கன்னா தொழிலில் சிரமங்கள் இனி விலகும். புதிய தொழில்நுட்பங்களை தொழிலை பயன்படுத்துகிற கட்டாய சூழ்நிலை உருவாகும். புதிதாக தொழில் துவங்க விரும்புவங்க எதிர்வரக்கூடிய காலங்களில் முயற்சிக்கலாம். நீண்ட கால பாக்கிகள் வருவது இழுத்தடிக்கும். வியாபாரத்தை தக்க வைக்க சிறிதளவு கடன் பெறுவீங்க. சரக்கு கிடங்குகளை கூடுதல் பாதுகாப்பு தேவை. ஒழுக்கு நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட சிலருக்கு பணி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குருவர்களால் மீண்டும் கிடைக்கும். மேல்நிலை மாணவங்க ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் படித்தா உயர் மார்க் பெறலாம். நினைத்த துறையில் கல்லூரி கிடைக்கும். நண்பர்களோடு சேர்ந்து சுற்று பழக்கம் மேலுங்க. இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. படித்து முடித்தவங்களுக்கு சுமாரான சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பொறுப்பில் உள்ளவங்கள்னு பாதுகாப்பதில் அதிக கவனம் கொள்ளணும். அதே போல் இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உத்திராடம் 2, 3, 4 பதங்களில் உள்ளவங்களுக்கு சுப செலவு உண்டாகும். அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோடு அனுசரித்து செல்ல பாருங்க. அந்நிய மனிதர்கள் மூலம் உதவிகளை செய்வீங்க. வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா குருவினுடைய பேச்சையே குடும்பத்தில் மதிப்பை பெற்றுத்தரும். அக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலும் வெற்றி காண்பீங்க. தெளிவான மனநிலை இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க. செயல்திறன் இனி அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்பட்டு சூழ்நிலை இருப்பதால் ரொம்ப கவனமாயிருங்க. அதே போல் அவிட்டம் 1, 2 பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சியால் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். அதே போல் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் பார்த்தீங்கன்னா தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினருடைய பாராட்டு கிடைக்கும். குறிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் தைரியமும் பிறக்கும். பொதுவாகவே ராசியை குரு பார்க்கக்கூடிய காலங்களில் உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்கள் நீங்கும். குருவின் நேரடி பார்வையால் கோடி புண்ணியம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியங்களையும் எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்ற இதுவே சாதகமான நேரம்.
வாழ்க்கை வளம் பெற உதவக்கூடிய நல்ல புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். சுய ஜாதக ரீதியான தோஷங்கள் சாபங்கள் இனி விலகும். அவரவர் வயதிற்கு ஏற்றபடி இந்த நேரம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.